இன்றைக்கி வந்து சேமியாவில் கேசரி பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நெய் ஊற்றிட்டு அப்புறம் வந்து நம்ம சேமியாவை போட்டு வறுக்க போகிறோம். வறுத்த சேமியாவே நமக்கு கிடைக்க செய்யும். இருந்தாலுமே நம்ம நெய்யில் வந்து வறுத்துக்கிட்டா நல்லது. எதுக்காகனா சேமியா வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வறுக்கிறோம். வறுத்து எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 கப்பு சேமியாவுக்கு 1 கப்பு தண்ணி வந்து ஆட் பண்ணுறோம். அதுவே போதுமானது. நல்லா வந்து நம்ம வந்து உப்புமா செய்கிற அதே மாதிரி தான். நல்லா வந்து நம்ம சேமியா வெந்துடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கலர் ஆட் பண்ணுறோம். கலர் வந்து ஃபுட் கலர் நம்ம எந்த கலர்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து எல்லோ சேர்த்துருக்கேன். விருப்பப்பட்ட கலர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நல்லா வந்துட்டு நம்ம கலர் ஆட் பண்ணி நம்ம கலரி கொடுக்கணும். ஒரு 2 நிமிஷம் கலரி கொடுத்துட்டு இதில் வந்து கொஞ்சமாக வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறோம். ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நல்லா கலரி சேர்க்குறோம். அடுத்தது வந்து நம்ம சர்க்கரை சேர்த்துக்கிறோம். சர்க்கரை வந்து நான் 1 கப்பு சேமியாவுக்கு 1 கப்பு சர்க்கரை தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு இதுவே போதுமானது. உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட நீங்கள் ஸ்வீட் சேர்த்துக்கலாம். இதுலேயே வந்து இந்த ஸ்டேஜில் கை விடாமல் நம்ம கொஞ்சம் கலரி கொடுத்துட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம சர்க்கரை போட்டிருக்கோம். அதனால் அப்படியே விடக்கூடாது. கலரிட்டே இருக்கணும். இது கொஞ்சம் வந்து கட்டியாகிற டைமில் நம்ம வந்து முந்திரி, திராட்சை இதெல்லாம் இந்த ஸ்டேஜுக்குள்ளேயே போட்டுருவோம். எதுக்காகனா இது வந்து இந்த கண்டிஷன்லேயே நம்ம வந்து நெய் போட்டுட்டு ஆஃப் பண்ணிட போகிறோம். ஆறின உடனே அது ஆல்ரெடி நம்ம உப்புமாலாம் கட்டியாகும்லாம் சேம் அதே மாதிரி தான் இதுவும் கட்டியாகிடும். ரொம்ப ட்ரை ஆகணுன்றது அவசியம் கிடையாது. இந்த டைம் நம்ம நெய் ஊற்றுறோம். 2, 3 டைம் வந்துட்டு நீங்கள் விட்டு விட்டு நெய் ஊற்றிட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நெய் போட்டு நல்லா கலரி கொடுத்துட்டு நம்ம கொஞ்சம் நேரம் ஒரு 10 மினிட்ஸ் வந்து மூடி வச்சுருவோம். அதுக்கப்புறம் 10 மினிட்ஸ் கழிச்சிட்டு ஆறின உடனே எடுத்தோன்னா சூப்பரான சேமியா கேசரி ரெடி ஆகிடுங்க. செம்மையாக இருக்குங்க. பசங்க வந்துட்டு உப்புமாலாம் சாப்பிட மாட்டாங்க சேமியாவில். ஆனால் கண்டிப்பாக வந்து கேசரி வந்து சேமியாவில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் சேனலில் ப்ரோக்ராமை பார்க்க விருப்பப்பட்டால் கண்டிப்பாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.